வணக்கம். நாரதர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை காலை எப்படின்னா வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் என்ன ஆசை அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் உரிய நாட்கள், அந்த 9 கிழமை, அதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாரதர் சேனலை இன்றைக்கி நான் பயன்படுத்திக்கிறேன். இது சம்மந்தமான என்னென்னா, ஒரு 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பிறந்திருப்பாங்க. இதுக்கு 9 கோள்கள் நம்ம சொல்கிறோம். அந்த 9 கோள்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் 33 கோடி தேவர்கள் அந்த கோள்கள் மாதிரி இருக்கிறதா நான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 33 கோடி துவாரங்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இந்த உடலில் இருக்கக்கூடிய முடி நாளங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 33 கோடி தேவர்களும் நம்ம உடலில் இருக்கிறாங்கன்னு தான். வேர்வை துவாரங்கள் அப்படின்னா இந்த 9 கிரகங்களும் துவாரங்களாக இருக்காங்க. நவ துவாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. அது இந்த 9 கிரகங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பெரிய கிரகங்கள். சின்ன சின்ன கிரகங்கள் எல்லாம் வேற துவாரங்கள். அதில் வேர்வை அதிகமாக வர்றது, இந்த கண்ணீர் வர்றது எல்லாமே துவாரங்கள் தான். அப்போ அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ, அந்த கிரகங்களை நம்ம இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சுக்க, கோள்கள்லேயே வச்சுக்க எண்ண முடியாது. அதே மாதிரி உடல் இருக்கக்கூடிய துவாரங்களையும் நம்ம எண்ண முடியாது. அது நானாக ஒரு யோசிச்சு என்ன பண்ணால், 33 கோடி தேவர்கள் இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். அது மாதிரி 33 கோடி நட்சத்திரங்கள் இருந்துட்டு போட்டுமே உடம்புல என்ன போகும். ஆனால் அது என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க அந்த 9 கிரகங்கள் மட்டும்தான் உடம்புல வேலை செய்யுது, மற்றெல்லாம் செய்கிறது இல்லைம்பாங்க. அதெல்லாம் பொய். எல்லா கிரகங்களுக்கும் வேலை உண்டு. வெளியில் போய் லேசாக காற்றுல நின்னா அந்த உடலில் சில்லுன்னு போடும். அப்போ அந்த கிரகங்கள்லாம் வேலை செய்யும். நம்ம தான் கதவு சாத்திட்டு உள்ளே ஏசி போட்டு படுத்துக்கிறோமே. அதனால் உடலில் முழுமையாக கிரகங்கள் வேலை செய்யுதான்னா கிடையாது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியன், சந்திரன் இதெல்லாம் வேலை செய்யும். அப்போ அந்த 9 கிரகங்களும் 9 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு நாள் அப்படின்னா ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு 9 நாள் இருக்கான்னா கிடையாது, 7 நாள் தான் இருக்கும். அப்போது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சண்டே, சூரியனுக்கான நாள். திங்கள் அப்படின்னா சந்திரன், நிலவு அதுக்கான நாள். இப்படி குரு 3 அப்படின்னா குரு, வியாழனுங்கிறதுக்கான நாள். அதே மாதிரி 4 அப்படின்னா ராகு. இந்த 4, 7 இருக்குது பார்த்தீங்களா, இது 2 தான் இந்த 9 நாளை 7 நாளாக மாற்றுறது. புரிஞ்சுக்க, 9 கிரகங்கள், நாட்கள் 7. அந்த 7ல் இந்த ராகு காலம், யமகண்டம்னு வருது பார்த்தீங்களா, ஒரு நாள் இடையில இதெல்லாம் இந்த ராகுவும் கேதுவும் போயிட்டே இருக்கும். இதை டிவைட் பண்ணி தான் அவங்க அதை அளவீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது வருமா அப்படின்னா, ஒரு ஒரு உருவம் ஒளிப்பட்டால் நிழல் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல் தான் அந்த ராகு கேது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா நீங்கள் அது தெரிஞ்சுக்க. அதுக்கு பேர் நிழல் கிரகம்னே பேர். எதுக்கு? இந்த ராகுக்கும் கேதுக்கும் நிழல் கிரகம். என்ன கிரகத்தன்னைக்கு இருக்கோ, சூரியன்னா சூரியனுக்குரியான நிழல், சந்திரனா சந்திரனுக்குரிய நிழல், குருன்னா குருக்குரிய நிழல். இப்போது எந்த உருவத்தை இப்படி கையில் காட்டுறோம் இல்லைங்களா, செவத்தில் என்ன உருவம் வருதோ நம்ம என்ன காட்டுறோமோ அந்த உருவம் தானே வரும். அதே மாதிரி அந்த 7 நாளில் 7 நாட்களுக்குரிய நிழல்கள் இந்த ராகுவும் கேதுவும். இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம 9 நாளும் 7 நாளாக மாற்றிட்டோம். இந்த 7 நாளுமே 1, 2, 3ன்னு எண்ணிட்டு போனீங்கன்னா, 1, 2க்கு அப்புறம் 3 வரும்போது குரு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் 5ன்னு வருது இல்லைங்களா. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 1 சூரியன், 2 சந்திரன், 3 குருன்னு வரும். இந்த இடம் மாற்றம் வருங்களா, இந்த இடமாற்றத்தை வச்சு தான் இந்த ஆண்கள் பெண்களுக்கான இந்த பலன்கள் தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கன்னா 1ஆம் தேதி பிறந்தாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்க வேறு தேதியில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு 5ஆம் தேதின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஆனால் 5ஆம் தேதிக்கும் 1ஆம் தேதிக்கு என்ன தொடர்பு அப்படின்னா 5, 1 நட்பு. அப்படின்னு என்ன பண்ணணும், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கிற மாதிரி சூரியனில் பிறந்தவங்க 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க, சந்திரனில் பிறந்தவங்க 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க. இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? சூரியன் பகல், சந்திரன் இரவு. பகலில் பூரா சூரியன் இருக்கும், இரவு பூரா நிலவு இருக்கும். அப்போ முதல் கிரகம் சூரியன். இந்த சூரிய குடும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மாதிரி சூரியனும் சந்திரனும்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, கணவன் மனைவி மாதிரி. இது பகல்லையும் இந்த ராகு கேது எல்லாம் வேலை செய்யும், இரவுலையும் ராகு கேது எல்லாம் வேலை செய்யும். நிலவு வந்து தேய்ந்து மறைவது நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சதானே தவிர தேயறதுல மறையறது கிடையாது. அது வந்து இந்த பூமி சுழற்சி வரும்போது நிழல் பட்டு மறையுது. அது எல்லாருக்கும் அதுவும் சயின்ஸ் தெரியும். அதனால அதனுடைய ஒளி எவ்வளோ குறைவாக வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ எப்படி ஒரு ஒரு லைட்டில் வந்து வாட்ஸ் கணக்கு இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒளிக்கு அளவீடு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ அந்த நிலவை அவ்வளோ வந்து மறைக்காமல் இருக்கும் அந்த நிலவை. அப்போ மறைஞ்சு 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 போகும்போது அது இருள் குறையும். இந்த இருள் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒளியினுடைய தன்மை மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலவு இருக்காது. இருக்காதுன்னு நிலவு இருக்கும். நமக்கு அது இருட்டாக தான் இருக்கும். அப்போ அது மறைஞ்சிருது. இந்த முழுசாக மறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி வந்து அது பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வெப்பம் தாங்க முடியாமல், அது வெளிச்சம் இல்லாதனால அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு எல்லாம் வெளியில் சுற்றும். அதனால தான் எப்போவுமே நான் சொல்லுவேன், அந்த அமாவாசைக்கு முன் பின் 3 நாளுமே குழந்தைகள்லாம் வெளியில் நடமாட விடாதீங்க. அது பூச்சி புழுவெல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இருட்டில் அதுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. அதே பௌர்ணமி காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சமான இடத்துக்கு வராமல் இருட்டில் போய் அது தங்கிக்கும். இப்போ இந்த உயிர்களுக்கு எப்படி அந்த எண்ணங்கள் வருதோ அதே மாதிரி மனிதனுக்குமே வந்து அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இறந்து போகிற உயிர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமின்னு பேசுவாங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பேசுறது கிடையாது. அந்த உயிரினுடைய அந்த அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமாவாசையை தாங்க முடியாமல் போகும். அப்புறம் பௌர்ணமி ஒளியை தாங்க முடியாமல் போகும். அதனால தான் சூரியனில் சந்திரனில் பிறந்தவங்களுக்கு சூரியனில் பிறந்தவங்களுக்கு வந்து பகலும், சந்திரனுக்கு பிறந்தவங்களுக்கு இரவும் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இரவு கிரகம். சூரியனில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கிழமை சூரியனில் பிறந்தவங்க பகலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன். இரவில் வந்து அவங்க தூங்கிடுவாங்க. அதே மாதிரி சந்திரனில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் தேதி 8ஆம் தேதி பிறந்தவங்களாம் சந்திரன் சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகலில் தூங்குவாங்க, நைட்டில் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இப்போ நான் ஒரு 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 நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு டிரைவர்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஒரு டிரைவர்னா 1ஆம் தேதி பிறந்த டிரைவரை வந்து நைட்டில் வண்டி ஓட்ட விடக்கூடாது. இப்போ இதை பார்த்தா மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் தூங்குவான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட வண்டி கொடுக்குறக்கும், இவன் தூங்க மாட்டான்னு தெரிஞ்சு வண்டி கொடுக்க வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவர் நல்ல டிரைவர்னு எப்படி சொல்லுவான்? போகும்போது நல்லா அழகாக கூட்டிகிட்டு போய் நல்ல டிரைவர் சொல்லணும். நல்ல டிரைவர் வந்து அது என்ன மூட நம்பிக்கை அது? நம்ம அறிவு கொண்டு கண்டுபிடிக்கிறோம். இவன் வந்து கொஞ்சம் தண்ணி போட மாட்டான், இவன் கொஞ்சம் கரெக்டாக போவான், கொஞ்சம் பின்னால் உட்காந்துருக்கவங்க நல்லா குழுங்காமல் அழகாமல் போவான்னு சொல்கிறது மூட நம்பிக்கை கிடையாது. அது வந்து அறிவார்ந்த நம்பிக்கை அது. அதே மாதிரி தான் இது வந்து அறிவார்ந்த நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனில் அந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுடைய பகல் அந்த பிரிஸ்க்கு வந்து நைட்டில் இருக்காது. ஏன்னா இருக்க முடியாது. ஏன்னா பாதி இருட்டு பாதி பகல் தான். ஒரு எல்லா உயிர்களுக்கும் அதே தான். நைட்டில் வந்து எந்த பூச்சி புழுக்களும் நைட்டில் படுத்துக்கும். சாயந்தரமான பறவையெல்லாம் போயிடும். ஏன் இப்போ சாயந்தரமான போகுதுன்னு கேள்வி கேட்க முடியுமா? அது மூட நம்பிக்கை தானே அது. அது கிடையாது. அது இயற்கை அப்படி தான். அதே மாதிரி இந்த 9 கிரகங்களும் இயற்கையாகவே அமைஞ்சதுனால அந்த 9 கிரக ஒளி வருகிற போது அந்த ஒளிக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் மாறிக்கும். அப்போ என்ன பண்ணணும், 1ஆம் தேதி பிறந்தவங்க பகலில் ஜாலியாக வேலை செய்யலாம். நல்லா தூக்கமே வராது. அதே மாதிரி சந்திரனில் பிறந்தவங்க பகலில் கொஞ்ச நேரம் தூங்கியே ஆகணும், டயர்டாக தான் இருக்கும். அதே மாதிரி குருவில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. மஞ்சள் நிறம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி அறிவு சம்பந்தமான விஷயங்களே பேசும். இந்த குருவில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவு சம்பந்தமான விஷயங்களே பேசுவாங்க. மஞ்சள் நிறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இயல்பாகவே அது அது இருக்கும். இது மூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த கிரகத்தினுடைய ஒளி வந்து அந்த வியாழக்கிழமை நாளில் கீழே விழும்போது மஞ்சள் நிறமாகத்தான் அதனுடைய இது வரும். மஞ்சள் நிற ஒளிப்படும். இப்போ நம்ம கரும்பு பார்த்தோன்னே நம்ம பயப்படுறோம்ல, இருட்டுன்னு சொல்கிறோம்ல. ஏன் கரும்பு பார்த்து பயப்படணும்? அது இருட்டாக தான் இருக்கும். அப்போ பயம் வந்தால் தீரும். அதே மாதிரி மஞ்சள் நிறம் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த நிறத்துக்கு உண்டான குணத்தை வெளிப்படுத்தியே தீரும். அது எல்லா உயிர்களுக்குமானது. நான் சொல்ல மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமானது. அது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாய் பிறந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிறது எல்லா உயிர்களுக்குமானது. இது வந்து நீங்கள் என்ன சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான சயின்ஸ். அதே மாதிரி நான் ராகுல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, பாடுவாங்க. அந்த ராகு அப்படின்றது வந்து நிழல் அப்படின்றதுனால அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அது ஒரு நாளில் இருக்கும். அந்த 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 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. நல்லா கவனித்து பார்த்தா தெரியும்.
ஒரு நல்லா பாடுவாங்க, டக்குன்னு போய் டைம் பாருங்க, அது ராவகாலம் ஏமாண்டமாக தான் அந்த மாதிரி டைம்ல தான் இருக்கும். அப்போ அந்த அந்த வெளிப்படுத்துகிற நேரம், அந்த தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துகிற நேரம், நிழலை வெளிப்படுத்துகிற நேரம், அந்த நேரத்தில் அது வேலை செய்யும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதில் சொன்னால் சரி சரின்னு கேட்டு போயிடணும், நம்பிக்கையில் விட்டுறணும், ரொம்பலாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்து புதனில் வந்து புதன் 5ஆம் எண்ணுக்கு அதிபதி. அது வந்து என்ன, புதன்கிழமை, புதன்கிழமைக்கு அதிபதி. அந்த புதன் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த அந்த கிரகம் வந்து நம்மளை படிக்க வைக்க தானே கேட்கக்கூடாது. ஆனால் புதனில் பிறந்தவங்க படிப்பு சம்பந்தமான வேலை தான் இருப்பாங்க. படிப்பு சம்பந்தமான அரசாங்க உத்தியோகம், படிப்பு சம்பந்தமான புத்தக சம்பந்தமானது, எழுத்து சம்பந்தமானது, இப்படிலாம் இருப்பாங்க. அப்படி ஏன் அந்த சூரியனில் பிறந்தவங்க அப்படி இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. அது விதி. அதுதான் அந்த விதி, அந்த அந்த கிரகத்தினுடைய விதிப்படி தான் நடக்கும். நான் சொல்றது இறைவன் விதித்த விதி இல்லை, இந்த கிரகங்களுடைய விதி. கிரகங்களை ஆள்றது இறைவன், அது அப்புறம், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் இந்த புதன்கிழமை, அந்த புதன்கிழமையில பிறக்கிறதும் அந்த 5ஆம் தேதியில பிறக்கிறதும் ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். 5ஆம் தேதியாக இருந்தாலும் வேற கிழமையாக இருந்தால் அந்த தேதியும் அந்த கிழமைக்கு உரிய குணாதிசயங்களோடு இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சயின்ஸ் இது. அதாவது இப்போ 5ஆம் தேதி அது புதன்கிழமைக்கு உரியது, ஆனால் பிறந்தது சனிக்கிழமைன்னு வச்சுக்கல, இருளுக்குரியது. அப்போ புதன்கிழமை அந்த சக்தியும் சனி சக்தியும் சேர்ந்து இருப்பாங்க. அப்படின்னா எல்லா தேதியும் ஒரு, இந்த கேள்விக்கு பதில் அதுதான். ஒரே தேதியில் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா கிழமை மாறும். அப்போ அந்த குணாதிசயங்கள் மாறும். ஆனால் எது மேலோங்கி இருக்குன்னா அந்த பிறந்த தேதிக்கு உண்டானதான் மேலோங்கி இருக்கும். இப்போ 5, அப்போ அதே மாதிரி 6 வந்து சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அழகான கிரகம். அழகான கிரகம்னா ரொம்ப ரொம்ப ப்ளீச், நல்ல நல்ல பளிச்சு நிற்கக்கூடிய கிரகம், அழகை நேசிக்கக்கூடிய கிரகம், நல்ல விஷயங்களை பேசக்கூடிய கிரகம், அழகானதை ரசிக்கக்கூடிய கிரகம். இந்த காதல், இந்த சொல்கிறாங்கல்ல காதல், பணம், பகட்டு இப்படிங்கிற இதெல்லாம் சுக்கிரனில் பிறந்தவங்க தான். நான் 6ஆம் தேதி பிறந்தவங்க, 24ஆம் தேதி பிறந்தவங்களாம் நீங்கள் போய் பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்தால் கூட அவனோட எண்ணம் எப்படி தெரியுமா, நான் பெரிய மாளிகை கட்டணுன்ட்டு இருக்கிறேன், ஒரு கார் பெருசாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதில் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன பொய்யா நிஜமானா 6ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ 24ஆம் தேதி பிறந்தவங்க அவர்கள் தங்களுடைய எண்ணங்களில் மிகப்பெரிய ஆசையை வைத்திருக்கார்கள். இப்போ எல்லாரும் சொல்லலாம், அது ஆசை எல்லாருக்கும் தான் வரும், எல்லாருக்குலாம் வராது. இந்த குருவில் பிறந்தவனுக்குலாம் ஆசையே வராது. இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்களாம் வீடு கட்டுறத பற்றி யோசிக்க மாட்டான். அப்போ இவனுக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, ரொம்ப அழகாக அதில் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் தேதி சுக்கிரன் கிரகம்னு பேர். அது வெள்ளிக்கிழமைக்கு. நம்ம வெள்ளிக்கிழமைக்கு ஏன் வந்து நகை வாங்குகிறோம், வெள்ளிக்கிழமைக்கு தங்கத்தை வந்து இது வச்சு வழிபடுறோம், ஏன் மகாலட்சுமி கும்பிட்றோம் அப்படின்னா, ரொம்ப அது செல்வத்துக்கு அதிபதி. அது ரொம்ப அப்படியே அழகாக இருக்கணும், நிறைய சொத்து சோகத்தோடு இருக்கணும். அதனால வெள்ளிக்கிழமை. சுக்கிரனும் அழகான ஒரு கிரகம். அந்த கிரகம் இந்த பூமியில் விழுந்து இந்த அதே மாதிரி எல்லா உயிர்களுக்குமானது அது. அதே மாதிரி சனிக்கிழமை முழுக்க முழுக்க இருட்டு. இந்த அமாவாசை இதெல்லாம் அந்த சனிக்கிழமைக்குரியது. அதை நாம் சொல்கிற இருட்டு சிவன் கிரகம்னு சொல்லிடுறோம். அதனால் அந்த அதில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இரவில் சாதிக்கக்கூடியவர்கள். இரவில் சாதிக்கக்கூடிய பகலில் படித்தா அவங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. நிறைய மாணவர்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 17, 8, 26 இந்த தேதியில் பிறந்தவங்கெல்லாம் ஒரு தடவை படிப்பாங்க, நைட்டில் தூக்கி வச்சுருவாங்க. நீ பகலில் 10 தடவை பாஞ்சு படித்தா கூட அந்த அளவு ஞாபகப்படுத்த முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த சக்தி பூமியிலேயே அந்த சனி கிரகமானது அவங்களுக்கு கொடுக்கும். சனி வந்து நேரடியாக மூளையோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா உடல் வந்து எப்போ வந்து தன்னுடைய முழு கொள்ளளவுலேருந்து வெளியே போகுது அப்போ தான் உயிர் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. மூளைக்கு தான் அதுக்கு பவர் இருக்குது. மூளை செயல் இழந்துட்டா உறுப்புகளுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி சனி வந்து தன்னுடைய சக்தியை வந்து மூளையின் மூலமாக தான் வெளிப்படுத்தும். அப்போ அறிவு வந்து அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். எழுதுறது, வரைகிறது, இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்பி கேட்கணும். சும்மா அது என்ன சொல்கிறது, கேள்வி கேட்கலாங்கிறது கேட்கக்கூடாது. நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் இதை அனுபவித்து இதனுடைய நம்ம பலன்களை, பூமியில் இயற்கையை கொடுத்துருக்கிற பலன்களை அனுபவிக்கணும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அது இருட்டு நல்லாயிருக்கும். இருட்டில் அவங்க பிறந்தவங்க அது அவங்களுக்கு அறிவு நல்லா வேலை செய்யும், அதிர்ஷ்டக்காரங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியன். அதாவது இந்த 7 கிரகங்களுக்கு 7 நாள், 2 நாள் ராகு கேது, 7 நாளுமே வந்துட்டு போகும். ஏன்னா இந்த 2 டைமும் நமக்கு புத்தி மாறும், கொஞ்சம் நேரம் கோபம் வரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம் எமகண்டம். அதெல்லாம் நீ கவனிக்கணும். அப்போ அந்த 9 கிரகத்தினுடைய ஒளியும் 24 மணி நேரம் வந்து தான் போகும். நம்ம நைட்டு தூங்குறதுனால நமக்கு கண்டுபிடிக்க முடியறதில்ல. அது என்ன எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா கணவன் மூலம் வெளிப்படுத்தும். அந்த இரவில் நடக்கிற அந்த ராகு கேது வந்து அது ராகு காலம் எமகண்ட நேரமாக இருந்ததுன்னா ரொம்ப போர்க்களமான கனவாகும். அதே வந்து சுக்கிரன் அதெல்லாம் வியாபிக்கிற நேரமாக இருந்தால் ஆனந்தமான கனவாகும்.
இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு போகக்கூடாது. நானும் சொல்கிறதுக்காக சொல்கிறேனே தவிர இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படியே கடந்து போயிடணும். இது இப்படி போக நேராக இருக்குன்னு ஒரு வழி சொன்னாங்கன்னா போயிடணும். நீ இது போனது கரெக்டாக இருக்குமான்னு அவன்கிட்ட கேட்கக்கூடாது. நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, தெரியலன்னு சொல்ல போகிறான். தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ நேராக போய் இப்படி போ, லெஃப்ட் போ, ரைட் போங்க போகிறாங்க. நம்ம போயிடணும். அப்போ அங்கே போய் இவன் சொல்கிறது தப்பாக இருந்தால் ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டு கேட்டிருப்போம். இது மாதிரி நிறையா வந்து இந்த சாஸ்திர விதிகள்லேயே வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஓரளவுக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து முன்னோர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையானது. இதை பரீட்சித்து பார்த்து ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம்.